ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று மார்கழி 19ஆம் நாள், ஆருத்ரா தரிசனம் நாள். இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் சிவஸ்தலம் மாங்கல்ய தோஷம் நீக்கும் பஞ்சமங்கல க்ஷேத்திரம் என்றழைக்கப்படும் திருமங்கலக்குடி திருத்தலத்தின் சிறப்பு பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். நவக்கிரகங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கியவர் கும்பகோணத்தை அடுத்துள்ள ஆடுதுறையில் அமைந்துள்ள திருமங்கலக்குடி பிராணவரதேஸ்வரர். இக்கோயில் மாங்கல்ய தோஷம் நீக்கும் திருத்தலமாகும். முதலாம் குலோத்துங்க சோழனின் மந்திரி ஒருவர் வரிப்பணத்தை கொண்டு இந்த கோயிலை கட்டினார். இதனை அறிந்து சினமுற்ற மன்னன் அம்மந்திரியை சிரச்சேதம் செய்யுமாறு உத்தரவிட்டான். அஞ்சி நடுங்கிய மந்திரியின் மனைவி இத்தல மங்களாம்பிகையிடம் வேண்டினாள். மந்திரி தனது உடலை திருமங்கலக்குடியில் அடக்கம் செய்யுமாறு கேட்க மன்னனும் அவ்வாறே செய்யுமாறு ஆணையிட்டான். மந்திரியின் உயிரற்ற உடலை இத்தலம் எடுத்து வர தனது பக்தையின் வேண்டுகோளுக்கிணங்க மந்திரியை உயிர்ப்பித்தாள் இத்தல நாயகி மங்களாம்பிகை. இதனால் இவள் மங்களாம்பிகை எனவும், பிராணனை திரும்பக் கொடுத்ததால் இறைவன் பிராணவரதேஸ்வரர் எனவும் மக்கள் வழிபடலாயினர். மாங்கல்ய தோஷத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள் இந்த தலத்தில் இருக்கும் மங்கள நாயகியை வழிபட திருமணத்தடை விலகும். வழிபடும் பெண்களின் மாங்கல்ய பலம் பெருகும். இத்தலத்தின் பெயர் மங்களக்குடி. தலவிநாயகர் மங்கள விநாயகர், அம்பாள் மங்களாம்பிகை, தீர்த்தம் மங்கள தீர்த்தம், விமானம் மங்கள விமானம். எனவே இத்தலம் பஞ்சமங்கல க்ஷேத்திரம் என அழைக்கப்படுகிறது. மாங்கல்ய தோஷம் மற்றும் திருமணத்தடையை நீங்க விரும்புபவர்கள் ஆடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ள திருமங்கலக்குடியில் குடிகொண்டிருக்கும் மங்களாம்பிகை உடனுரை பிராண வரதேஸ்வரரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.